போன எபிசோட்ல ஏஞ்சல் வந்து கயாங்க கூட்டிட்டு போய் கடந்த காலத்த காமிச்சிட்டு இருந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான்டி வாய்ஸ் ஓவர். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கயாங் ஜீனிய உட்காந்து குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவளுக்கு ஒண்ணு தோணுது. இதுக்கு முன்னாடி அவ கனவுல பார்த்திருந்தப்ப ஈவிரக்கமே இல்லாதவன் மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப அவன பார்க்கும்போல ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கிற மாரி ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. இது 2மே வேற வேற. அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜீனிய காமிச்சா, ஜீனிக்கு ஏதோ ஆகுது. அது தொடுற இடம் ஃபுல்லா நெருப்பா இருக்கு. அப்படியே ஜீனியோட நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே கீழ விழுகுது ஜீனி. ஏஞ்சல் சொல்லுது, "நீ அவன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிற. அதெல்லாம் கிடையாது. அவன் பெரிய சாத்தான். அவன் என்னதான் என்னோட பிரதரா இருந்தா கூட, ஒரு சாத்தானுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீ கூட பண்ணாத. உன்னோட கடைசி ஆசைய ரொம்ப நியாயமுள்ளதா கேளு" அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லுது. டேயாங் எந்திரிச்சிட்டு, "சரி ஓகே அதெல்லாம் விடு. அந்த சின்ன குழந்தையும் சின்ன பையனும் செத்து போகும்போதுல இந்த இடத்துல நீயும் தானே இருந்த. அந்நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம?" அப்படின்னு கேக்குறா. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு படை வீரன். அதுக்கப்புறம் தான் ஏஞ்சல் எல்லாமே. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கயாங் ஏஞ்சல பார்த்து மூஞ்சில ஒரே குத்து தான். இந்த பக்கம் பார்த்தா ஈகிளும் சகித்தும் உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏஞ்சலுக்கு அடி விழுகி எங்க ஈகிளுக்கு வலிக்குது. அதே மாரி ஜீனி வந்து நெஞ்சு வலியில படுத்து கிடக்கிறதுனால சகீத்துக்கும் நெஞ்செல்லாம் வலிக்குது. ஐயோ! எஜமானருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. சகீத் போய் ஜீனிய கூட்டிட்டு வந்து விளக்குல உட்கார வைக்கிறான். பார்த்தா அந்த இடமே மாறி போயிருக்கு. "என்ன எஜமானரே இதெல்லாம்? சரி இதெல்லாம் விடு. நான் விளக்குல அடையறதுக்கு முன்னாடி நான் ரத்த கண்ணீர் வடிச்ச மாதிரியும், நான் ஏதாவது பொண்ண லவ் பண்ண மாரியும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு?" கேட்கிறா. "யாரு? ஜென்யாவ பத்தி கேட்கிறீங்களா? அவ எக்ஸ்ல வர சொல்றா." "இல்ல, இல்ல. எனக்கு வந்து கயாங்கோட மூஞ்சி வந்துட்டு போகுது. என்னன்னே புரியலையே." அப்படின்னு சொல்லி சகித், "எஜமானரே அங்க பாருங்க. திடீர்னு அந்த ஹவர் கிளாஸ் கொட்ட ஆரம்பிக்குது." "என்னது இது? 983 வருஷமா கொட்டாத மண்ணு இப்ப எப்புட்றா கொட்ட ஆரம்பிச்சுச்சு?" அப்படின்னு புரியாம ஜீனி பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள அடைஞ்சிருந்தது நீங்க மட்டும் தானா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணு கொட்டி முடியறதுக்குள்ள நீங்க உங்களோட மனச கெடுத்தாகணும். இல்லைன்னா நீங்க இறந்து போயிருவீங்கன்னு நினைக்கிறேன் எஜமானரே. அதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்றான் சகித்து. இது கொட்ட ஆரம்பிச்சதும் உங்க நேரம் குறையுதுங்கிறதுனால தான் உங்களுக்கு நெஞ்சுவலி கூட வந்திருக்குமோ அப்படின்னு சகித் சொல்லிட்டு இருக்கான். இந்த மண்ணு என்னோட மரணத்த காமிக்குது. ஐயோ! எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இந்த ஒரு கைப்பிடி மண்ணு அப்படி எவ்வளவு நேரத்துல கொட்டி முடியும்னு புரியாம ஜீனி அப்படியே அத பார்த்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஏஞ்சலையும் ஈகிளையும் காமிக்கிறாங்க. ஈகிள் சொல்லுது, "இந்த மாதிரி ஜீனி இருந்த இடத்துல அவன் தொட்ட இடம் ஃபுல்லா சாம்பல் ஆயிருச்சு. அவன் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழ விழுந்துட்டானாமா. இப்படிதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு." அப்படின்னு ஈகிள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? ஒருவேளை அந்த கயாங்க்கு கடந்த காலத்த காமிச்சதுனால இது நடந்திருக்குமோ? இது பிரச்சனையா வந்தது மட்டும் இல்லாம, கயாங்கோட கடைசி காலகட்டம் இதுதான். இதுக்கு மேல உயிர் வாழ போறதில்ல அப்படின்னு சொல்றான். "என்ன சொல்றீங்க? அப்படியா நடக்க போகுது? அப்ப 20 வருஷம் கேப் இருக்கிறதையும் அவ கண்டுபிடிச்சிட்டாளா?" அப்படின்னு கேட்கிறான். "இல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல." அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கயாங்க காமிச்சா, நெறைய யோசனையோடயே வந்துட்டு இருக்கா. ஜீனி எதிர்த்து வந்து நின்னுட்டு, "எங்க போயிருந்த? உன்னை தேடிட்டு இருந்தேன்." அப்படின்றான். "சும்மாதான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்காய்ங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கயாங் அவ கராஜ்ல உட்காந்துருக்கா. அந்நேரம் அந்த ஏஞ்சல் சொன்ன 20 வருஷ கேப்ப கயாங் கண்டுபிடிச்சிட்டா. எப்படியோ அவன் பாஸ்ட்ட காமிச்சத வச்சு. இந்த பக்கம் ஜீனிய பார்த்தா அந்த ஹவர் கிளாஸ வந்து எப்படியாவது மண்ண ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு லேம்ப்ல உட்காந்து. "என்ன எஜமானரே இன்னும் அந்த மண்ணத்தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. பார்த்தீங்களா என்னோட புது முதலாளி எவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்கன்னு. அதனால தான் உங்களால அவங்கள ஜெயிக்கவே முடியல. அவங்க கடைசி ஆசையும் நியாயமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா செத்து போயிருவீங்க." அப்படின்றான் சகீத். "இப்படிலாம் இன்னொருக்க என்கிட்ட பேசாத. என்கிட்டயே ஐடியா இருக்கு. அவளுக்கு காதல், இன்பம், துன்பம், ஆசை எல்லாத்தையும் அவளுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் என்னோட காதல்ல அவள விழ வச்சு எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன் பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்கேங்க ஜீனி. "அப்புறம் காதல் வலையில அவள விழுக வைக்க போறேன். என்னைய நெட் சென்டருக்கு கூட்டிட்டு போறியா?" அப்படி சொல்லிட்டு கேக்குது ஜீனி. பக்கம் கையாக காமிச்சா அந்த 20 வருஷம் கேப் எப்படியா இருக்குன்னு சொல்லி நிறைய விதமா யோசிச்சு, அந்த சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பான் கராச்சிக்கு வந்திருந்தப்ப. 1040க்கு அப்புறம் வணிகம் வந்து நின்னு போயிருச்சு. அந்த இடத்த யாராவது மூடியிருப்பாங்களா? அப்ப ஹிஸ்டரியில இதெல்லாம் மாறுனதுக்கான காரணம் நான் தானா? சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போதுல ஜீனி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நிறைய கெட்டப்லாம் மாத்தி எதுக்குன்னு பார்த்தா கயாங்க அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்காகவாம். பழைய கே ட்ராமாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுல இருக்க ஹீரோஸ் மாரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்க ஜீனி. இத பார்த்து அவ கை டூல்ஸ் எடுத்துட்டு வரா. ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காரு. என்ன கூப்பிடுறா, ஒரு வேளை அட்ராக்ட் பண்ணிட்டோமோ நம்ம அப்படிங்கிற மாரி வந்து உட்காருது. அவ உட்கார வச்சு கேட்குறா, "நான் சாகும்போது நீ வந்து துக்கமா இருந்த. எதுக்கு? உனக்கு என் மேல வெறுப்பே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "இதெல்லாம் நீ போய் எங்க பார்த்துட்டு வந்த? சரி ஓகே இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் விடு. சரி உங்க இதுல பெண் ஜீனி எல்லாம் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறா. "யாரு ஜீனியாவா? பெண் ஜீனி எல்லாருமே ஜீனியான்னு தான் சொல்லுவாங்க எங்க இதுல." "ஓ! அப்படியா? சரி ஓகே அவங்களெல்லாம் நீ டேட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்குறா. டேட் பண்ணியிருக்கேனே. ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்கள டேட் பண்ணியிருக்கேன். இப்ப கிடையாது."
அப்ப அந்த ஜீனியெல்லாம் நீ டேட் பண்ணியிருக்க. அப்ப நீ கிஸ் பண்ணியிருக்கியா? அப்படி கேட்கிறா. அப்ப எனக்கு கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வேற மாரி இருந்துச்சு. நான் பார்க்கறதுக்கே வேற ஆள் மாரி இருந்திருப்பேன். நான் வந்து கிறிஸ்துவ காலத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீனி சொல்லுது. சரி என்னவா இருந்தாலும் அவள கிஸ் பண்ணியிருக்கியா? அப்ப அந்த மலைய கட்டுப்படுத்துற ஜீனி வந்து அந்த ஜீனியா? அந்த பொண்ணு தானா? அப்ப நீ அவள கிஸ் பண்ணியிருக்க அப்படித்தானே? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சரி நான் உன்னைய அப்புறமாட்டி சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எஸ் ஆயி ஓடிட்டான் ஜீனி. அப்ப நீ கிஸ் பண்ணியிருக்க. டேய் இங்க வாடா அப்படின்னு அவன பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. ஜீனி வந்து ஈகிள பார்க்கறதுக்காண்டி போயிருக்கான். இந்த மாதிரி ஜீனியா இப்பல்லாம் எங்க வாழ்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் எனக்கு தேடி சொல்லு. இது பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் அந்த சேல்ஸ் உமன காமிச்சா வேகமா ஓடி வரா. பார்த்தா அந்த ஓனர் வந்துட்டாங்க போல சூப்பர் மார்க்கெட் ஓனரு. அவங்க வந்து சேல்ஸ் உமன திட்டுறாங்க. "நீங்கலாம் எப்படி வந்து மேனேஜர் ஆனீங்க? உங்களலாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீங்க இந்நேரத்துக்கு எதுக்கு வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா லஞ்ச் டைமே வந்துருந்திருக்கும். முடிச்சுட்டு பொறுமையா வர வேண்டியதுதானே!" அப்படி இப்படி திட்டிட்டு இருக்கான். "இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க இருக்க தேவையில்ல. நீங்க 20 வருஷம் இந்த இடத்துல இருந்ததே தப்பானது. நீங்க சீக்கிரமா வேலைய ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாய்ங்க. ஆனா இந்த சேல்ஸ் உமனுக்கு அது ரொம்பவே கோவமா வருது. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தட்டி விட்டுட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ணி இந்த நாய காமிக்கிறாங்க. இன்னும் ரோட்ல உட்காந்து மோந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்க அப்பா எங்கிட்டாவது போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. போற வர காரெல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க பாஸ் அப்படி சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். சரி உங்க வீட்ட பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி அந்த நாய் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. கடைசி ஹாஸ்பிட்டல் ஏதோ பேர சொல்லையும் கண்டுபிடிச்சிடுறான் அந்த அசிஸ்டன்ட். அப்புறம் அங்கருந்து ஆஸ்பத்திரிலருந்து அப்படியே வீட்டுக்கு வழிய கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா வீட்ல யாருமே இல்ல. அந்த நாய் வந்து அந்த இடத்துல மோந்து மோந்து பார்த்துட்டு இருக்கு. என் தம்பியோட வாசம் இங்க தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் என்ன நினைச்சுட்டான், ஐயோ! என்னோட பாஸ ரொம்ப நாய் மாதிரி வளர்த்துருக்காங்க. அதனால தான் அவர் இந்த மாரிலாம் ஃபீல் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, நாய பார்த்து இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த யூடியூபர காமிக்கிறாய்ங்க. அந்த யூடியூபர் எங்கேயோ உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ! இந்த போரிங்கான வில்லேஜ்ல ஒரு வைரல் வீடியோவ தேடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே இருந்தா எப்படி வாழ்க்கைய ஓட்டுறதுங்கிற மாரி புலம்பிட்டு இருக்கான். அந்நேரம் அவன் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் தான் ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஆசையில 3 சொல்லுங்க. நான் நிறைவேத்துறேன் அப்படின்ட்டு. இவன் அத நம்பாம நம்ம ஒய்ஃப் தான் ஏதோ பிராங்க் பண்றா போல. எனக்கு வந்து ஒரு வைரல் வீடியோ ஆகணும். இந்த கிராமத்துல ஏதாவது ஒரு கிரைம் கண்டிப்பா மறைஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கையும், அப்போ உங்களோட ஆசை நிறைவேற்றப்பட்டுருதுன்னு மெசேஜ் வருது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கீழ விழுகுறான். விழுந்து எந்திரிச்சு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள இருக்கான் அவன். காட்டுக்குள்ள இருக்கும் போல லைவ் ஆன் ஆயிருது. சரின்னு சொல்லிட்டு லைவே பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்த தோண்டுங்க அப்படி சொல்லி லைவ்ல மெசேஜ் போடுறாய்ங்க. இடத்த தோண்டுனா ஒரு ஒரு எலும்புக்கூடு தெரிஞ்ச உடனே அவன் அந்த ஃபோன் அப்படியே கீழ போட்டுறான். லைவ் கட் ஆயிருது. அவன் ஒய்ஃப் கால் பண்ணி லைவ் ஆன் பண்ணு. 100 பேத்துக்கு மேல நம்ம இத பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நல்ல ரீச் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவன் லைவ் ஆன் பண்றான். உங்க சேனல் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் சந்தோஷமா இருக்கும் போல ஒய்ஃப் கேட்கிறா, "நீ எதுக்கு அந்நேரத்துல அங்க போன?" அப்படின்னு கேட்கும் போல தான் அவன் யோசிக்கிறான். நம்ம கேட்ட ஆசை நிறைவேறிச்சு. உண்மையான ஜீனி போல அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே கட் பண்ணி மின்ச்சியோட ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கிறாங்க. அங்க 2 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த கொலைய கயாங் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கையும் மின்ச்சிக்கோ வந்து அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிடுறா. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல பாட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஊர் தலைவரும் பாட்டியோட ஃப்ரெண்டும் அங்க வர்றதையும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க பாட்டி. வந்துட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு சொல்லுது, இது எல்லாத்தையும் அந்த கயாங் தான் பண்ணியிருந்திருப்பா. அவ பாட்டி இருந்ததுனால, இத்தன நாள் அவ நல்லவ மாரி தெரிஞ்சிருக்கா. இப்ப அவ பாட்டி கூட அவள விட்டுட்டு போயிட்டா பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்ட்ட சொல்ல, ஊர் தலைவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அந்த டெட் பாடி வந்து இப்ப செத்து போனது கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி நடக்கும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு 8 வயசு தான் இருந்திருக்கும். அப்ப எப்படி அந்த பொண்ணால அத பண்ண முடியும்? சும்மா ஏதாவது பழி போடாதீங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோனே பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி அங்கருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்நேரம் தான் கயாங் வரா. எதுக்கு பாட்டி மறுபடியும் நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் பாட்டி சொல்றாங்க, கயாங் இந்த ஊர் உலகத்துல உன்னை யாரு எப்படி பேசினாலும் சரி, அதுக்காண்டி கோவப்பட்டு நீ அவங்கள எப்பயுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நான் எதுக்கு பாட்டி அப்படிலாம் பண்ண போறேன்? நீங்க அழுகுறது தான் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. அழுகாதீங்க அப்படின்றா. ஓகே இனிமே கயாங் செல்லத்துக்காண்டி நான் அழுகவே மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சாப்பாடு செய்றதுக்கு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா காய்கறி வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கயாங் அங்கருந்து கிளம்பிடுறா. அப்ப போனதுக்கப்புறம் பாட்டி ரொம்பவே அழுகுறாங்க, பேத்திய நெனச்சு. அதுக்கப்புறம் கயாங் எங்க தோட்டத்துல காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் இந்த கிளர்க்கு பொண்ணு வந்து உன்னால என் அக்கவுண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பேங்க்ல வந்து சொல்லு. பேங்க்ல வந்து சொல்லல அப்படின்னா, உன் மேல நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. வந்து சொல்லு அப்படின்றா. தப்பு செய்றதெல்லாம் நீ செஞ்சுட்டு, எவ்வளவு தைரியமா நீ என்கிட்ட பேசுற? அப்படின்னு கயாங் கேக்குறா. ஆமாமா. நீ தான் வந்து கொலகாரியாச்சே. அந்த எலும்புக்கூடுக்கு காரணம் நீ தானே. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க ஊருக்குள்ள. அது மட்டும் இல்லாம, இப்ப நெனச்சா கூட என்னால உன்னைய கொல்ல முடியும். எப்படி இந்த காசுலாம் என்கிட்ட வந்துச்சுன்னு நெனைக்கிற? ஒரு ஜீனி இருக்கு. அதுகிட்ட நான் ஆசைய கேட்டேன்னா, உன்னைய இப்ப கூட கொன்றும் அப்படின்னு சொல்றா. அப்படியா? சரி ஓகே. உன் ஜீனிட்ட சொல்லி இப்பயே வந்து என்னைய கொல்ல சொல்லி, நீ சைக்கோபாத்தா? ஏன் இந்த மாரிலாம் பண்ற? அப்படின்றா. ஆமா. நான் சைக்கோபாத் தான். சரி சைக்கோபாத்தா இருந்தா கூட எனக்கு பிடிச்ச மாரி நல்லா வாழ்ந்துடலான்னு பாத்தா, நல்லபடியா இருக்கணும்னு என் பாட்டி சொன்னதுக்காக
எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு போரிங்கான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி, நீ என்ன பண்ண? நீ ஒண்ணும் சைக்கோபாத் கிடையாதுல்ல. நல்லவ தான. அப்புறம் ஏன் நீ இந்த மாரி தப்பு தப்பா முடிவெடுக்குற? பேங்க்ல இருந்து கால் பண்ணி என்ன கையாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீ இந்த மாரி தப்பா தான் பண்ண. ஃபோர்ஜரி பண்ணியிருக்கேன்னு நான் பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். நான் நெனச்சா ஜீனிட்ட கூடயே நீ கேட்டதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண சொல்லி கேட்க முடியும். எனக்கும் ஒரு ஆசை மிச்சம் இருக்கு அப்படின்றா. அப்பனா உனக்கும் ஜீனி வரம் குடுத்துருக்கா? அத கேட்டு அப்படியே அவ ஷாக்ல இருக்கா. இந்த பக்கம் வீட்ல ஜீனியும் கையாவும் இருக்காங்க. ஜீனி சொல்லுது, இந்த ஊர்ல எல்லாரும் உன்னைய வந்து தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. இத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படலைல. நீ நார்மலா தானே இருக்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழகி போச்சு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே இந்த ஊர்லயே எது உயரமான இடம்னு சொல்லுன்னு கேட்கையும் 2 பேரும் ரொம்ப உயரமான பில்டிங்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ற இதுலயே பேசிட்டு இருக்கான். பட் ஆனா அவ சொல்றா, நீ இன்னைக்கு ஒன்னும் ரொம்பலாம் அழகா இல்ல. மீன்சி சொல்லியிருக்கா, பசங்க வந்து நட்சத்திரத்த பாருன்னு சொல்றத விட அவன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு. உன்னோட ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்ல அப்படின்றா. என்ன சொல்ற? இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுலருந்து நான் எவ்வளோ அழகான முகத்தோட சுத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னையவே பார்த்து நீ அழகா இல்லைன்னு சொல்றியா? சரி ஓகே விடு. என் தோள்ல வேணா சாஞ்சுக்கிறியா? அப்படின்னு கேட்குறான் ஜீனி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கருந்து பிடிச்சு தள்ளி விட்டுர்றா. ஏய் கீக்கையா நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ தள்ளி விடுவேன்னு தெரியும். தெரிஞ்சு தான் நான் உனக்கு வாய்ப்பு குடுத்தேன் அப்படிங்கிற மாரி சமாளிக்குது ஜீனி. கௌரவத்த மட்டும் இவன் விடமாட்டான் போல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா கயாங்க்கு கால் பண்ணி அவ ஃபோன எடுக்கலன்னு சொல்லிட்டு மின்ஷி வீட்டுக்கு வரா. பார்த்தா பாட்டி அம்மா கேஷுவலா வெளிய வர்றாங்க. நமக்கு மட்டும் தானே தெரியும் அவங்க பாட்டின்னு சொல்லிட்டு மின்ஷி கேட்கிறா, "இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கயாங்க்கு நீங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறா." அந்நேரம் பாட்டி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி கயாங் எங்கன்னு கேட்கவும், கயாங் அங்க இருந்து ஜீனி கூட நடந்து வந்துட்டு இருக்கா. "ஏய் இவன் கூட இந்த நேரத்துல நீ எங்கடி போயிட்டு வர்ற? இவள ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லாத. நீ என்னடான்னா இவன் கூட போயிட்டு வர." இவங்க என்னடான்னா வீட்ல இருந்து வெளிய வராங்க. "என்னதான் நடக்குது இங்க கொஞ்சம் சொல்றியா?" கயாங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா மின்சி. அந்நேரம் பாட்டி இருந்துட்டு, "என்னோட ஒப்பா" அப்படின்னு சொல்லி ஜீனிய காட்டுறாங்க. "நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. என்னோட ஒப்பாவ பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். அதனால தான் கயாங் வீட்ல ஸ்டே பண்ணியிருக்கேன்" அப்படின்றா. "ஓ! எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் கயாங்க ஏமாத்தி இந்த இடத்தையே ஆட்டைய போட்டுறலாம்னு நெனச்சு வந்திருக்கீங்களா? ஷெட்ல கூட யாரையாவது ஒளிச்சு வச்சிருந்திருப்பீங்கடா" அப்படின்னு சொல்லி கேட்கையே அங்கருந்து சகித் வெளிய வரான். அதெல்லாம் பார்த்து பயந்து போய் மின்ஷி வந்து கயாங்க பிடிச்சு இழுக்குறா. "உண்மையிலே இதுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்" அப்படின்னு சொல்லி அந்நேரம் கயாங் வேற பாராட்டிட்டு இருக்கா. "ஏய் இது ரொம்ப முக்கியமாடி. சும்மா இருடி நீ வேற." காமெடியா போயிட்டு இருக்கு இந்த சீனு. கயாங் தான் மின்ஷிய தனியா கூட்டு வந்து, "இப்போதைக்கு நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. அந்த 2 பேர பத்தி நான் உன்கிட்ட அப்புறமாட்டி சொல்றேன்" அப்படின்னு சொல்லி அவள அனுப்பி வச்சுர்றா. அக்கா அந்த ஜாக்க காமிக்கிறாங்க. அவன் தான் பண்ணியிருந்திருப்பான் போல. இவன் மொழியே சரியில்ல. கொஞ்சம் டென்ஷனா வர்றான் அவனோட ஹோட்டலுக்கு. இந்த இடத்துல தான் சகித் விறகு வெட்டிட்டு இருக்கான். இந்த வெயில் காலத்துல இந்த குண்டே என்னடா இங்க உட்காந்து விறகு வெட்டிட்டு இருக்கான்னு சொல்லி அவன திட்டிட்டு, விதமான டென்ஷன்லயே உள்ள ரூம் போய் ஒதுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கும் போல என்னடா இங்க ஏதோ குப்பைய போட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா, மறுபடியும் அவன் கண்ணுக்கு விளக்கு தெரியுது. விளக்க தேய்ச்ச உடனே ஜீனி வருது. ஜீனி கிட்ட அவனோட 2வது ஆசைய கேட்குறான். என்னோட 2வது ஆசைய சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 23ல 2004ல 11:40 மணிக்கு என்னைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அவளும் போறாங்க. பார்த்தா பகல்ல போயிருக்காங்க போல. இவனுக்கு நைட்டு போணும் போல. உடனே வந்துட்டு, "நீ எதுக்கு இப்ப பகல்ல கூட்டு வந்த? எனக்கு நைட்டுக்கு தான் போணும்." கேட்குறான். சரி ஓகே நம்ம சொல்லுவோம். உனக்கு எங்க கரெக்ட்டான டயத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டான நேரத்துக்கு கூட்டிட்டு வருது. அப்ப அவங்க ஒரு சீன் காமிக்கிறாங்க. இந்த ஜாக் லூசு பையன் இருக்கான்ல, அவன் தான் சைக்கோ போல. ஒரு பொண்ண கொலை பண்ணி அவளுக்கு டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இத யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா அங்க யாரையுமே காணோம். ஒரு லேடி வந்து பயந்து போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க அங்க. இத பார்த்த அந்த ஜாக் பையன் சிரிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அது அவங்க அம்மாவாமா. இத்தன வருஷமா ஏன் அவங்க என்னைய மாட்டி விடலன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா அதுவே எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். உடனே ஜீனி இருந்துட்டு, "அப்ப நீ பண்ண கொலைக்கு உங்க அம்மா தான் சாட்சி. இத அவங்க வெளிய யார்ட்டயும் சொல்லல. இதெல்லாம் உனக்கு பெருமையா?" அப்படிங்கிற மாரி ஜீனி கேட்டுட்டு இருக்கு. ஆமா, எனக்கு இது ஓகே தான். அவங்களும் என்னைய பத்தி யார்ட்டயும் சொல்லப் போறதில்ல. உன்ன மாரி ஆட்களும் என் பக்கம் தான். ஸோ, நான் வந்து இன்னும் நெறைய பொண்ணுங்கள கொலை பண்ணி இந்த உலகத்தையே சுத்தமாக்கப் போறேன்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் அவன். ஜீனி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானும் கொஞ்சம் கொடூரமானவன் தான். ஆனா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பாத்துக்க 2 பேரும் வந்துடுறாய்ங்க போல. இந்த ஜாக் அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சுட்டு, "ஏம்மா இத்தன வருஷம் என்கிட்ட சொல்லல? தெரிஞ்சிருந்தா இத்தன வருஷம் நான் நல்லவனா நடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைல" அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மா ரொம்ப பயத்துல படுத்து கிடக்காங்க. அங்க நடந்தது எல்லாத்தையுமே ஜீனி வந்து கயாங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பேர் தான் வந்து சீரியல் கில்லர். இந்த மாதிரி நெறைய பேர வந்து கொலை பண்ணுவான். சரி ஓகே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்கள கூட நீ கண்டுபிடிச்சிருக்க. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. இது எல்லாமே உன் ஆசையால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜீனி சொல்லுது, "உனக்கு அவன பிடிக்கலைன்னா சொல்லு. அப்படியே அவன மடிச்சு தூக்கி கொண்டு போய் நரகத்துல போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் தேவையில்ல. அவன மொத ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் அவன நரகத்துக்கு அனுப்பணும்." அவனோட 3வது ஆசைய அவன் கேட்கும்போது, "இத நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த மேட்டர அதோட விட்டாங்க. ஜீனி சொல்லுது, "இப்ப எனக்கு தோணுது, உண்மையிலே
உடனே நான் உன்னை ஜெயிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஜெயிக்கணும்னா என்கிட்ட சொல்லிரு. என்னோட பாட்டியும் ரொம்ப இளமை ஆயிட்டாங்க. இதுவே எனக்கு என்ன இருக்கு? வேணும்னா உன் வெற்றிய நானே உனக்கு தர்றேன்" அப்படின்னு சொல்றா. என்னன்னா அவ சாகுறதுக்கு ரெடியா இருக்கேங்கிறத சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த சீன்ல காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? 2 பேரும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது 2 பேத்துக்குமே தெரியல இப்போதைக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த சின்ன பையனோட வீட்ல காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் வினோதமா இருந்தார்ல, அவரோட பேர் வந்து ஷாதியா. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அப்படியே தூங்குறாங்க. அந்நேரம் ஈகிள் பறந்து வந்து அந்த ஷாதி முன்னாடி நிக்கிறா. "எதுக்கு இப்ப எல்லாரையுமே வந்து தூங்க வச்சீங்க? உங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கா. "எனக்கே தெரிஞ்சு தான் வந்தேன். நீ இங்க இருக்க அப்படின்னா, அந்த ஏஞ்சலும் இங்க தான் இருக்கணும். எனக்கு அவன சுத்தமாவே பிடிக்காது. என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் கொன்னதே அவன் தான். அதெல்லாம் விடு. அப்பனா வந்து ஜீனியும் இங்க தான் இருக்கணும். நான் இப்ப அவன பார்க்க தான் போய்க்கிட்டு இருக்கேன். உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எவ்வளவு வேகமா நடந்து நான் அவன பார்க்க போ முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமா நான் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷாதிங்கிறவன் அங்கிருந்து நடந்து ஜீனி கிட்ட போறான். ஜீனியும் அந்த இடத்துல தூங்கிட்டு தான் இருக்கு. என்ன செஞ்சான்னு தெரியல. அப்படியே பகல் ஆகுது. வீட்டு போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறான். இந்த மாரி எஜமானர் கையில கட்டியிருக்க கயிற எத வச்சு அறுக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீனி உடனே வந்துட்டு, "ஏய் ஈகிள், நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். உன்னால பொய் சொல்ல முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நேத்து என்னதான் நடந்துச்சு அத கொஞ்சம் எனக்கு சொல்லேன்" அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஈகிள் சொல்லுது, "இந்த மாரி நேத்து நான் ஷாதிய பார்த்தேன் திடீர்னு. எங்கிருந்து வந்தானே தெரியல. உலகத்துல இருக்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு உன்னைய பார்க்கறதுக்கு தான் வந்தான்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்ப ஏஞ்சல் இருந்துட்டு, "உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்ற?" அப்படிங்கிற மாரி அவள திட்டுறான். உடனே கயாங் கேட்கிறா, "ஆமா ஷாதி யாரு?" அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றான், ஷாதிங்கிறவன் ஜீனி கூட பிறந்த ஒரு சகோதரன் போல. ஆனா மெதுவாவும் நடந்து வந்தான்னு சொல்லும்போது தான் யோசிக்கிறா. அப்ப அவனையும் இந்த கயறால கட்டியிருக்காங்க. யார் இதெல்லாம் பண்றது? இந்த சக்தி என் பிரதர்ஸ்ல இருக்க யாருக்குமே கிடையாது. எதுவுமே புரியாத மாரி இருக்கேன்னு சொல்லி ஜீனி சொல்லிட்டு இருக்கும் போதிலே, "ஓ! அப்ப அவன் உன்னோட பிரதரா? எல்லா ஜீனியும் ஒரே நாள்ல தான் பிறந்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், "ஆமா. ஜீனி எல்லாரும் வியாழக்கிழமை பிறந்தாங்க. நான் வந்து புதன்கிழமை பிறந்தேன்னு ஏஞ்சல் ஆஜராகுது. உன்ட்ட நான் இப்ப கேட்டேனா? இதெல்லாம் இப்ப ரொம்ப அவசியமா? இத எப்படி கட் பண்றதுன்னு பாருங்கடா" அப்படின்னு சொல்லி ஜீனி சொல்லுது. ஏஞ்சல்ட்ட சொல்றா, "ஷாதி தான் என்னைய பார்க்க வந்திருக்கான். ஏதோ சொல்றதுக்காக வந்திருக்கான். அவன கண்டுபிடிங்க. அவன என்ட்ட கூட்டிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே ஏஞ்சல் சொல்லுது, "எனக்கு தான் உங்க யாரையுமே பிடிக்காதே. நான் எதுக்குடா பண்ணணும்? கொஞ்ச நேரம் இப்படியே இரு. நல்லா தான் இருக்கு" அப்படிங்கிற மாரி கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கயாங் என்ன பண்றான்னா, அந்த கயற அறுக்குறேங்கிற பேர்ல ஜீனியோட கையையே வெட்டிர்றா. அது ஒரு பக்கமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கை ஓடுறத ஜீனியும் விளையாட்டா பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா, "அது என் கை தானா? எதுக்குல கை எடுத்து போட்ட?" அப்படின்னு கேட்கும்போது தான் அவ சொல்றா, "நீ தானே சொன்ன கயற அறுக்க முடியாது அப்படின்னு. அதனால தான் நான் கைய வெட்டிட்டேன்" அப்படின்றா. அதுக்கப்புறம் அவ கையாலேயே அந்த கயற கட் பண்ணிர்றா. எல்லாரும் "எப்படி நீ இந்த கயற கட் பண்ணன்னு?" சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதிலேயே அவ சொல்றா, "ஒருவேளை நான் உன் எஜமானிங்கிறதுனால கட் பண்ண முடிஞ்சுச்சான்னு" சொல்லையும், திடீர்னு ஏஞ்சலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அங்கருந்து கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் ஈகுலு "எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போயிட்டா. ஓகே அவிங்கலாம் போயிட்டாங்களேடா, அவிங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன்னு ஜீனி எஸ் ஆக பாக்குது. "கொஞ்சம் நில்லு. அந்த கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஏஞ்சல் எனக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருச்சு. பாலைவனத்துல அப்படியே என்னைய விட்டுட்டு போனவன் தானே நீனு" அப்படின்னு சொல்றா. உடனே வந்துட்டு, "அந்த நிலைமை அந்த மாரி அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ! இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நின்னதே இல்லையே" அப்படின்னு ஜீனி புலம்பிட்டு சகித்த பார்த்து அவள கடிச்சு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிடுறான் தப்பிச்சு. உடனே சகீத் இருந்துட்டு, "இல்ல கயாங், நான் உங்கள கடிக்கலாம் மாட்டேன். நான் மனுஷங்கள கடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லி சகீத் சொல்லுது. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அந்த பாலைவனத்துல அந்த நாயெல்லாம் கடிக்கும்போது நீ தானே அதுக்கு வழி விட்ட. "என்னைய சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து ஓடிர்றான். "டேய் எல்லாரும் போயிட்டா என்னைய யார்றா வெளிய கூட்டு போவா?" அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு தான் ஜீனி வந்திருக்கு. ஷாதி நேத்து வந்திருக்கான். என்கிட்ட எந்த விதமான பொய்யும் உன்னால சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. ஒருவேளை இந்த ஏஞ்சலாலயும், ஈகிளாலயும் எப்பயுமே பொய் சொல்ல முடியாது போல. அது மட்டும் இல்லாம அவன் தாங்கி தாங்கி வேற நடந்து வந்தான்னு சொல்றா. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி பிணைய கைதியா இருந்தானோ, அதே மாரி இப்பயும் இருக்கான் போல. "இதுக்கெல்லாம் காரணம் நீதானா?" அப்படின்னு கேட்கிறான் ஜீனி. "இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. நீ தான் அதுக்கெல்லாமே காரணம். ஞாபகம் இல்லையா? ஒருத்தனுக்கு சாகாத வரத்த நீ குடுத்த. ஏன்டா இதெல்லாம் பண்றன்னு?" சொல்லும் போல தான் ஜீனிக்கு ஞாபகம் வருது. கடந்த காலத்துல அந்த சின்ன பொண்ணோட தம்பிய வந்து ஜீனி வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆசைய கேட்டிருந்திருப்பா. அந்த சின்ன பையனுக்கு சாகாத வரத்த குடுத்தேல்ல, அவன் தான் இதெல்லாம் பண்றான். ஏஞ்சல் இருந்துட்டு, "இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல மாட்டேன்" அப்படி சொல்லி வாய மூடிக்குது. "மிச்சம் இருக்கிறத சொல்லிடு" அப்படின்றான் ஜீனி. ஆனா அதுக்கு நம்ம சின்ன வயசுல அந்த காதுக்குள்ள கைய விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஜீனி போயிருச்சுன்னு சொல்லிட்டு காதுல இருந்து கைய எடுக்குறான். பார்த்தா ஜீனி பின்னாடி உட்காந்து, "ஷாதியோட எஜமானர் யாருன்னு சொல்லிடு" அப்படின்ட்டு அத கேட்டுர்றான். "சரி ஓகே சொல்றேன்.
அது வந்து உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் வாழணும்னு சொல்லி ஒருத்தனுக்கு சாகா வரம் குடுத்தேல்ல, அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படி பார்த்தா இப்பதான் அந்த ஷாதிங்கிறவன் மெல்ல மெல்ல நடந்து வீட்டுக்கே வரான். எங்க வரான்னு பார்த்தா, அந்த சின்ன பையனோட அப்பா வீட்டுக்கு தான் வரான். இத்தன நாள் அந்த அப்பன்காரன் தான் பெரிய வில்லனா இருப்பான்னு நெனச்சேன். அந்த சின்ன பையன் தான் வில்லன் போல. அவன் உட்கார்ந்திருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் அவனத்தான் முதலாளி மாரி பார்த்து பயந்து நிக்கிறாய்ங்க. அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் ஜீனியையும், ஏஞ்சலையும் காமிச்சா, அந்த அந்த பையன் வீடு எங்க இருக்கு? அவன் எங்க இருக்காங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி, ஏஞ்சல் அங்கருந்து இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அங்கருந்து பறந்து போயிருது. சரி நம்மளா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜீனி என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு முந்தின காலத்துல அவன் எங்க செத்து போனானோ, அவன் வாடைய கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு சகீத்த கூட்டிட்டு அங்க போறான். இப்ப அவன் இந்த இடத்துக்கு வருவான். அவனோட வாடைய நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோ. நம்ம அவன போயி அந்த உலகத்துல நம்ம அவன தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகீத் சொல்றான். சகீத்தும் ஜீனியும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் தாங்கி தாங்கி நடந்து வரான். அவனோட புண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகுது. உடனே வந்துட்டு சகீத் போய் அவனோட வாடையெல்லாம் மோந்து பார்த்து வச்சுக்கிறான். அப்ப ஜீனி வந்து சொல்லுது, இப்ப நீ என்கிட்ட நன்றின்னு சொல்ற. ஆனா எதிர்காலத்துல நீ அந்த மாதிரி நடந்துக்கவே இல்ல. என் கூட பிறந்தவனை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. ஆனா இனிமே அப்படி பண்ணாத. என் மூஞ்சையும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எதிர்காலத்துல பார்க்கும்போது வேற மூஞ்சா கூட எனக்கு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஜீனி. சீக்கிரமாவே உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியே அந்த எதிர்காலத்துல இருக்க சின்ன பையனை காமிச்சு அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.